எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை அன்ன விசாரம். 1952 சிவாஜின்ற ஒரு பத்திரிகை ஆண்டு மலரில் வந்ததாக போட்டிருக்கா. வழக்கம் போல் இவர் கதைகள் அந்த காலத்துக்கு போய் நம்ம ரசிக்கணும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம தி ஜானகிராமன் அவர்களின் அன்ன விசாரம். தம்பி, சாமானெல்லாம் ஒன்றொன்னா எடுத்துக்கொடு, நான் முன்னாடி ஏறிக்கிறேன் என்று கூலிப்பையனை உஜார்படுத்தி விட்டு வேஷ்டியை மடித்து கொண்டு தயாராகிவிட்டேன். திருச்சி வண்டி பிளாட்பாரத்தில் நிற்பதற்காக பின்புறமாக வந்து கொண்டிருந்தது. ஒரே பாய்ச்சலாக 3 பேர் பாய்ந்தோம். 3 பேரும் சேர்ந்து கதவண்டை நெருங்கி 1/4 நிமிஷ நேரம் நெசுங்கி கடைசியில் நடுவில் இருந்த நான் பிதுங்கி உள்ளே விழுந்து ஜன்னல் ஓரமான இடத்தை பிடித்து கொண்டேன். துண்டை விரித்து விட்டு சாமான்களை வாங்கி மேலும் கீழுமாக தள்ளினேன். பிதுங்கி பிதுங்கி 1 2 கும்பல் உள்ளே வந்து கொண்டிருந்தது. வண்டி சிறியதுதான். ஒரு நிமிஷத்தில் பெட்டி நிறைந்து விட்டது. இனிமேல் ஏறவும் முடியாது, ஏறினாலும் இடம் கிடையாது. பக்கத்தில் இருந்த பையனை இடத்திற்கு காவல் போட்டு விட்டு கீழே இறங்கி போனேன். காபி சாப் எடுக்கின்ற இடத்தில் ஒரு கிழவர் 4 வடையை வைத்துக்கொண்டு ஒரு வில்லுக்கு ஒரு வாயாக காப்பியையே சாப்பிட்டு கொண்டிருந்தார். தண்ணீருக்காக காப்பியை உபயோகிக்கிறவர் பரம ரசிகராக இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? வர வர காப்பியே சாப்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடுச்சு சார். மூஷா 1/2 கப்பு கூட இல்லைன்னா என்று எழுந்து கையெலும்பி மறுபடியும் ஒரு கப்பு வாங்கி காப்பியாகவே சாப்பிட்டார். ஏன் அவர் காப்பியால் கையெலும்பவில்லை என்று நான் யோசிப்பதற்குள் வெளியே போய்விட்டார் அவர். காப்பி கெடுதலாக இல்லை. நடுங்கிய குளிருக்கு அந்த சூடு ஒரு மணமாக இதமாக இருந்தது. அதற்குள் வண்டியில் உட்காருவானேன். பிளாட்பாரத்தில் கால் ஓய்கிற வரையில் உலாவி புத்தகக் கடையில் கண்ணை இடுக்கி 10 நிமிடம் நோட்டமிட்டு விட்டு குப்பை குந்துமணியாக ஒரு மலிவு புத்தகத்தை வாங்கி கொண்டு வண்டி புறப்பட 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்து ஏறினேன். இடம் பத்திரமாக இருந்தது. காவலுக்கு வைத்திருந்த பையனை காணவில்லை. அந்த இடத்தில் காப்பியை தண்ணீராக சாப்பிட்ட கிழவர் உட்கார்ந்திருந்தார். பையன் கீழே நின்று கொண்டிருந்தான். அட, நீங்க தானா? ஆமாங்க, நீங்க தான் இறங்கி போயிருந்தீங்க, உட்காருங்க. நம்ம பையன் தான் சார். அது எப்பவும் வண்டியில் ஏறுறதுன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆளை இப்படி அமுச்சு அப்பால தான் நான் வந்து ஏறுறது. 74 வயசில் ஏறி குதிச்சு பாயறதுனா முடியுமா பாருங்க. என்னங்க நான் சொல்கிறது? ஆமாம், நீங்கள் சிரிச்சு அடித்து பிடிச்சி ஏறலாம், நமக்கு முடியுமா? எவ்வளோ தூரம் போகிறீங்க? கும்போணம். நானும் கும்போணம் தான் வரேன். ஆனால் நடுவில் கரூரில் இறங்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் தங்கி விட்டு அப்பால கும்போணம் வர போகிறேன். கிழவர் தலை ஆடாமல் அசையாமல் பேசிக்கொண்டிருந்தார். பளபளவென்ற வழுக்கை தலை, வெள்ளை வெளிர் என்று டபுள் பிராக்கெட் மீசை, ஸ்தூல சரீரம், வயிற்றின் சரிவும் சுற்றளவும் பருமனை இன்னும் அதிகமாக காட்டியது. கண்ணின் வெள்ளை மஞ்சள் பூத்திருந்தது. பெரிய கண்கள், விழியும் பெரியதுதான். மேல் கீழ் ஓரங்களை அநேகமாக தொடாமலே தனியாக மிதந்து கொண்டிருந்தன. எப்பொழுதும் கவலைப்படுவது போல சற்று உயர்ந்த புருவம், உப்பி அருந்து தொங்கின தாடை, உப்பின கண்ணம், மோவாய்க் அடியிலும் சதை சரிந்திருந்தது. கண்ணில் தூக்க கலக்கம் போல ஒரு தோற்றம். கழுத்தை மூடி பித்தான் போட்டிருந்த மஞ்சள் நிற க்ளோஸ் கோட்டு. வயிற்று புத்தான்கள் போடப்படாமல் வாயை பிளந்து கொண்டிருந்தன. 2 பித்தான்கள் இருந்த இடத்தில் நூல் முடிச்சுதான். மற்றவைகள் வண்ணாண்டிடம் அடிபட்டு அரையும் காலமாக வெண்டு கிடந்தன. பைகளில் ஏகப்பட்ட கடுதாசிகள், அறையில் மூலக்கச்சம், தோளில் கை துடைக்கின்ற சின்ன சவுக்கம். கிழவன் வாயிலிருந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் மனம் வீசின. வாய் வெற்றிலையை அரைத்து கொண்டிருந்தது. இந்த தொண்டுக்கிழம் பெங்களூரிலிருந்து கும்போணம் வரை பிரயாணம் போகுமாறு என்ன நேர்ந்து விட்டது என்று எனக்கு புரியவில்லை. கரூரில் வேற இறங்க போகிறாராம். பொதுவாக தள்ளாத வயதில் தனியாக பயணம் போகிறவர்களை கண்டால் கோபம்தான் வருகிறது. ரயிலிலும் பஸ்ஸிலும் இடிபட்டு கொண்டு
இவர்கள் போகாமல் எந்த காரியம் நின்று விட்டதோ தெரியவில்லை. கிழவர் கூஜாவை எடுத்து 2 டம்ளர் தண்ணீரால் வாயை கொப்பளித்து துப்பினார். முகத்தை கழுவி துடைத்து கொண்டார். பையன் மறுபடியும் கூஜாவை எடுத்து போய் தண்ணீர் நிரப்பி வந்தான். சாப்பிட்டுட்டீங்களா? அதான் நினைச்சேன். கண்டோன்மெண்ட் தாண்டின பிறகு சாப்பிடலாமே. அங்கே எப்படி 2-3 ஜனமாவது ஏறும், அப்புறம்தான் வண்டி நிதானப்படும். என்ன செய்யலாம்? அதுவும் சரிதான். இப்போ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் சொன்னேன். கண்டோன்மெண்ட் தாண்டியே சாப்பிடுகிறேன், நீ போய் ஏதாவது வாங்கி வா. பையன் காசை வாங்கி கொண்டு போனான். வண்டி ஊதிவிட்டது. டேய் டேய் பதுமு என்று கத்தினார் கிழவர். வண்டி நகர்ந்தது. பையன் வேகமாக ஓடி வந்து பிடிங்க என்று 5-6 வடையை இலையோடு கையில் கொடுத்து விட்டு நின்றான். மடியில் வைத்து கொண்டார் வடையை. ரேடியோ காதோட நிற்கலிங்க, தொண்டைக்கு வந்துடுச்சு. இப்போ எல்லா சாமானும் ரேடியோ ஆயில் அதில் தான் பண்ணுறாங்களாமே, ரேடியோ ஆயில் என்று புன்சிரிப்பு சிரித்து கொண்டே 3 வடையை மென்றார் கிழவர். கண்டோன்மெண்ட்டில் 2-3 நிமிஷம் நின்றுவிட்டு வண்டி புறப்பட்டது. கிழவர் கூஜாவை எடுத்து திறந்தார். அடுத்து வந்திருந்தவரை நகர்த்தி விட்டு டிபன் கேரியரை எடுத்து ஒவ்வொரு அடுக்காக பிரித்து எங்கள் இருவருக்கும் நடுவில் வைத்து கொண்டார். நான் கும்பகோணத்திற்கு நேரே போகிறேன், அவர் சற்று தங்கி வருகிறார். நெருங்கி வந்தாகிவிட்டது. எனக்கு முன்னால் சாப்பிட்டால் என்ன? இன்னொருவர் சாப்பிடுவதை பார்ப்பது போல கன்றாவியான அனுபவமே கிடையாது. அதுவும் என்னை பற்றிய வரையில் மனிதன் தூங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் அது ரெண்டுத்தையும் பார்க்கறது பரம கோரமான காட்சிகள். சாப்பிட்ற போது மன்மதனை கூட நான் பார்க்க விரும்பலை. சினிமாவில் கதாநாயகி வாய் நிறைய ஏதாவது மென்று கொண்டே காதலுக்கு அழகு காட்டும்போது கண் கொடுத்த கடவுளை வெய்யத்தான் தோன்றும். ஆனால் கிழவரின் தோரணை அடுக்கடுக்காக பிரமிக்க அடித்த சப்ரம் என்னை வலுக்கட்டாயமாக பாரு பாரு என்று இழுத்தது. மேலும் எத்தனை நேரம் முகத்தை திருப்பி கொண்டிருக்க முடியும்? சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாம் பசைந்தே வந்திருந்தது. கத்தரிக்காய் வதக்கல், வெண்டை வதக்கல், 3-4 வற்றல்கள், சட்டினி, பெரிதாக 4 மைசூர் கட்டி, சராசரி அளவினும் பெருத்த 7-8 பஜ்ஜி. இதோடு பையன் வாங்கி தந்ததில் மீதி 3 வடை. கீழே இருந்த பையில் கிழவர் மணமகள் மாப்பிள்ளை பெயர்கள் நன்றி எல்லாம் அச்சடித்த ஒரு கல்யாண கடுதாசி பையை எடுத்து திபன்காரின் மூடியில் கவிழ்த்தார். பப்பட நொறுக்கல், ஏறுபடியான சாப்பாடு தான். கிழவர் நிதானமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். காணாததை கண்டுவிட்டது போல பறக்கவில்லை. ஒரு கவளம் நன்கு மெல்லப்பட்டு பக்குவமாக உள்ளே சென்று விட்டது என்று தொண்டையிலிருந்து செய்தி வந்த பிறகுதான் அடுத்த கவளத்தை அனுப்புவார். கும்பகோணம் சொந்த ஊருங்களா நமக்கு? ஆமாம். ஆபீஸ் வேலையா? இல்லைங்க, மளிகை கடையில் மேனேஜராக இருக்கேன். யாரு கடை? பெத்த பெருமாள் செட்டியார்னு ஒருத்தர். பெத்த பெருமாள் செட்டியாருங்களா? நமக்கு நல்லா தெரியுமே, பெரிய புள்ளி இல்லை, 8 லட்சத்துக்கு மேலே இருக்கும்னு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லுவாங்க. யுத்தத்தில் நல்லா சம்பாதிச்சாராமே, அதை விட இப்போ 6 மடங்கு இருக்கு. 6 பங்கா? 50 ரூபான்னு சொல்கிறீங்க? ஆமாம். பலே பலே, அவருக்கு என்னங்க, பெரிய மனசுக்காரரு, பகவான் கொடுக்குறான். முன்னெல்லாம் கும்பகோணம் வந்தால் சாப்பிட கூப்பிடுவார். சாம்பார் கரண்டியில் தான் நெய் ஊற்றுவாங்க, 2 கரண்டி. அப்புறம் கையில் வேற ஊற்றுவாங்க. பிடிவாதம் பண்ணுவார். 4 கறி, அப்பளம், 2 பச்சடி. இது இல்லாமல் சாப்பிடவே தெரியாது அவருக்கு. குஞ்சு குழந்தைக்கு எல்லாருக்கும் இதே ரேட்டு தான், கடை பெண்ணுக்கும் இதே சாப்பாடு தான்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் முதலாளியை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். 10-15 லட்சம் செலவழித்து ஒரு சிவன் கோவில் திருப்பணி செய்திருக்கிறார். யுத்த நிதிக்கு 4 லட்சம் கொடுத்தார். 3 வேத பாடசாலைகள் எங்கெங்கோ அவர் செலவில் நடக்கிறது. பள்ளிக்கூடங்களில் 100கணக்கான உபகார சம்மங்கள் கொடுக்கிறார்.
மாட்டு தண்ணீர் தொட்டி சுமை தாங்கிகள் அவர் செய்யாத தர்மமே கிடையாது. ஆனால் கிழவர் என்னை விட அதிகமாக தெரிந்து வைத்திருந்தார். இலை ஒன்னொன்னும் இம்மாம் பெருசு என்று அவர் இடது கை ஆள்காட்டியால் காற்றில் ஒரு பெரிய வளையம் போட்டார். அதுவும் கும்போணத்து வாழை இலைக்கு கேட்கணுங்களா? காவேரி படுகையில் ஒரு புன்சிரிப்பு. உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு பெங்களூர் தான். வியாபாரமா? ஆமாம், பட்டு வியாபாரம். கரூர், திருச்சி, மதுரை, கும்பகோணம், சிதம்பரம், ஆரணி எல்லா ஊர்லேயும் வாடிக்கை உண்டு. இப்போ நிலுவைக்கு தான் போயிட்டுருக்கேன். கும்பகோணத்தில் யார் யார் வாடகை? 2 3 பேர் உண்டு. ஆனால் வெங்கடபதி வீட்டில் தான் தங்குறது. தெரியுங்களா வெங்கடபதியை? செவலையா தடியா அம்மா விடு மூஞ்சியோட. என்னது வெங்கடபதியை தெரியாமலா? நமக்கு ரொம்ப நெருக்கங்க. அவர் வேற எங்கேயும் நம்மளை தங்க விட மாட்டார். தங்கிட்டோமோ பிரமாதமாக கோச்சிக்கிடுவார். ரொம்ப கணிசமான ஆள். அப்பப்போ பாக்கியை தீர்த்து கட்டி விடுவார். தவிர நல்ல செலவாளிங்க. உங்கள் செட்டியாரை விட 2 படி மேலேன்னு தான் சொல்லணும். சாப்பாடுன்னு அப்படிப்பட்ட சாப்பாடுங்க. காலமாக கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி நெட்டையாக இம்மா உசத்தில் ஒரு டம்ளரில் பக்காப்படி அரை படிக்கு ஒரு நூல் தான் குறைச்சலாக இருக்கும். அது நிறைய காப்பி. காப்பின்னா எப்படிங்கிறீங்க ஏன்னு கேட்கும். அப்படியே கறந்த படிக்கே காய்ச்சினா பால். தண்ணி விடாமல் காய்ச்சினா மாட்டு காம்பு வெடிச்சு போடுன்னு பொம்பளைங்க சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு பொட்டு தண்ணீர் தெளிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். காப்பி கள்ளி சுட்டு கணக்கா கம கமான்னு நுரைச்சிக்கிட்டு நிற்கும். குளிச்ச பிற்பாடு இட்லி உப்மா தோசை, பொங்கல் வடை, இப்படி ரெட்டையாக ஏதாவது. வெங்கடாஜலபதி கிட்ட ஒரு விசேஷம் பாருங்க. எண்ணெய் வாடையே வீசக்கூடாது. எல்லாம் நெய். அதுவும் நேற்று வெண்ணெயை உரிக்கின நெய். உப்மா வெண்பொங்கல் எல்லாம் இலையில வழுக்கிண்டு ஓடும். நானும் இந்த இந்தியா தேசம் முழுக்க சுற்றிருக்கேன். வெங்கடாஜலபதி சம்சாரம் கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து கொச்சு பண்ணுவாங்களே, அதுக்கு ஈடாக சாப்பிட்டதே கிடையாது. கொச்சுன்னா ஏன்னு கேட்கும் என்று கொச்சின் மகிமையை இடது கை உள்ளங்கையை மல்லாந்து சின்முத்திரையால் விளக்கினார் கிழவர். பட்டு மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. ஆச்சா, நிலுவைக்கு போயிட்டு வந்தா மத்தியானம் 1:30 மணிக்கு சாப்பாடுன்னா எப்பேற்பட்ட சாப்பாடுன்றீங்க? சாம்பார், மோர் குழம்பு, 2 கறி, 2 கூட்டு, பச்சடி, மைசூர் ரசம், ஒரு திதிப்பு பட்சணம். அதில் ஒரு விசேஷம் பாருங்க. வடக்க இந்துஸ்தான் மரங்கள்லாம் திதிப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதாவது மனுஷனுக்கு சாப்பாடுங்கிறது பல தினசாக இருக்கணும். 6 ரசங்களும் உடம்புக்கு சேரணும். அப்போத்தான் கப வாத பித்தம் 3 சமனாக இருக்கும். மனசுக்கு ஆயாசம் இல்லாமல் வேலையை கவனிக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒன்று தூக்கலா போய் பெரிய தொல்லையாக போயிடும். தெரிஞ்சுதுங்களா? வெங்கடபதி திதிப்பு பட்சம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். அப்பவும் 3 4 ஊறுகாயோட தயிர் சாதம். தயிர்னா தயிர் கத்தி போட்டு அறுக்கணும். தெரிஞ்சுதுங்களா? சரிதான். இப்போ பட்டு விலை எப்படி இருக்கு? 28 இன்னைய விலை. ஒஸ்தையெல்லாம் 36 38 இப்படி ரகவாரியாக இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு மைசூர் பாக்கு, ஜிலேபி, கோதுமை அல்வா, தக்காளி பழ பஜ்ஜி, காப்பி எல்லாம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும். நெய்ய கக்கும். 3 காப்பி ஆச்சுங்களா? ஆமாம். எப்படி 3? எப்படி? நீங்களும் எப்படின்னா சரியாக கவனிக்கல போல இருக்கு. தூக்கம் வருதுங்களா? தூக்கமா? ரயிலில் தூங்குற பழக்கமே கிடையாது நமக்கு. சொல்லுங்க. காலமாக ஒரு காப்பி, அப்புறம் 8 மணிக்கு பலகாலத்தோட ஒரு காப்பி. அதைத்தான் மறந்துட்டேன். அதனால தான் எப்படி 3ன்னு கேட்டேன். சாயந்தரம் ஒரு காப்பி. சரியா போச்சுங்களா? ஆமாம், 3 தான். இத்தனைக்கும் ராத்திரி சாப்பாடு
குறைஞ்சு விடுங்கிறீங்களா? அட ஆண்டவனே, ஒரு சாம்பார், ஒரு கறி, கூட்டு, ரசம், பப்படம், வறுவல், டாங்கர், இந்த 7ம் நிச்சயம் உண்டு என்று இடது கை விரலால் 7 எண்ணினார் அவர். படுக்கிறப்போ அதே நீல டம்ளர் நிறைய பசும்பால் சும்மா அப்படியே சுண்ட சுண்ட காய்ச்சி ஜாதிக்காயும் குங்கும பூமா மணத்துக்கிட்டு மஞ்சேர்னு அமிர்தமா பொங்கும். கிழவருக்கு உற்சாகம் பொங்கிற்று, வெங்கடபதி வீட்டு பாலை போல. ஆனால் அத்தனை உற்சாகத்தையும் தலையலுங்காமல் புறங்கையாலும் சின்முத்திரையாலுமே வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் அவர். பங்காரப்பேட்டை ஸ்டேஷன் வந்துவிட்டது. 1:15 மணி வண்டி ஓடி இருக்கிறது. சாப்பாடு இன்னும் முடியவில்லை. இன்னும் 4-5 கவளம் பாக்கி. டேய் வேர்க்கல்ல என்று கிழவர் கூப்பிட்டார். சார், கை எச்சலா இருக்கு, கொஞ்சம் கடலை வாங்கி வச்சிடுங்களேன் என்று இடது கையால் மேல் பாக்கெட்டில் 4 நாவை எடுத்து கொடுத்தார். வாங்கி வைத்து விட்டேன். ஏனரி என்று புதிதாக ஏறிய பிரயாணியிடமிருந்து குரல் வந்தது. போஜனமா? அட கொம்பையா, வா பன்றி. அவ்வளவுதான் எனக்கு புரிஞ்சுது. கன்னடத்தில் என்னென்னமோ பேசிக்கொண்டே வந்தார்கள். கிழவர் சாப்பாட்டை முடித்து கையை அலம்பி பூஜாவில் மீதி இல்லாமல் தண்ணீரை குடித்து பெரிய ஏப்பமாக விட்டார். வையம் அனைத்தையும் வயிற்றில் அடக்கிய தாமோதரனே ஏப்பம் விட்டது போல தோன்றியது எனக்கு. நீ நினைப்பதில் தவறில்லை என்று சொல்வது போல பூஜாவை மூடிவிட்டு கிழவர் கடலை தின்ன தொடங்கினார். எனக்கும் 4 நீட்டினார். எனக்கு அப்பொழுதுதான் மருந்து ஞாபகம் வந்தது. பையிலிருந்த பாட்டிலை திறந்து ஒரு மாத்திரை போட்டுக்கொண்டேன். இதங்க மருந்துங்களா? ஆமாம். எதுக்கு? பித்த உபரிக்கு. வயிற்றில் புண், அஜீரணம். சாப்பிட்ட 3/4 மணிக்கெல்லாம் வயிற்று வலி உயிரை வாங்குது. பெங்களூரில் நம்ம அண்ணன்மார் மிலிட்ரியில் இருக்கார். அவர் வீட்டாண்ட போய் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பெங்களூர் டாக்டர் தான் எழுதி கொடுத்தாப்புல. குணம் தெரியுதா? நல்ல குணம்தான். மருந்துக்கு என்ன பேருங்க? பைலே பெப்சிகாஸ்ட்ரம் வித் விட்டமின் பி அண்ட் சி அண்ட் டி. பசி எடுக்காமல் இருந்தால் அதை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். யாருக்கு? எனக்கு தான். பசி எடுக்கவா? ஆமாங்க. எனக்கு ஒரு 5-6 மாசமா வவுறு மந்தமாக இருந்து வருது. ருச்சிக்க எதையுமே சாப்பிட முடியல. அன்னதிரசம் மாதிரி இருக்கு. வயசு ஆயிடுத்து. நரம்பு தளர்ச்சினால இருக்கலாம். தங்கம் சம்பந்தமாக ஏதாவது சாப்பிடுங்கன்னு ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னார். தங்க பஸ்மம் 1 மாதம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்ற வரைக்கும் சரியாக இருந்துச்சு. மறுபடியும் திருப்பிக்குச்சு. இது தேவலாமான்னு கேட்குறேன். சாப்பிடலாம். அப்படின்னா இந்த கடிதாசை எழுதி கொடுத்துருங்களேன். எழுதி கொடுத்தேன். வண்டி போகும் சத்தம் கண்ணை அயர்த்திற்று. ரயில் தூக்கம்தான். சற்றைக்கு ஒரு முறை கண்ணை திறந்து கிழவர் கடலை மென்று கொண்டே கும்பையாவுடன் பேசி கொண்டு வந்தார். எதிரே இருந்த மலையாளி என் புத்தகத்தில் பாதி முடித்து விட்டார். அவருக்கு பக்கத்தில் இருந்த மாயரும் போகின்ற சாஸ்திரியார் கண் கொட்டாமல் கிழவரை பார்த்து கொண்டே இருந்தார். பொன்மலைக்கு போகின்ற பாட்டி பூனை தூக்கம் தூங்கிக் கொண்டு வந்தாள். கிழவருக்கும் வக்கீல் நாகேஸ்வர ஐயருக்கும் எச்சஸ்தாயில ஒரு தர்க்கம். கல்யாணத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த நாகேஸ்வர ஐயரை தெருவில் கண்டு விட்டார் கிழவர். என்ன வக்கீல் சார், சாப்பாடு பிரமாதம் தானே? ஆமாம், உம்மை சாப்பாட்டை உடப்பில் போடும். யாருக்கு வேண்டியிருக்கியா இந்த சோறு, கறி, பாயசம், பஷ்ணம்லாம்? ஓய், விதரணை தெரியணுங்கனோ. எத்தனையோ கல்யாணத்தில் பார்த்தாச்சு. வெந்நீர் கேட்டால் இல்லைன்னு ஈன்னு பல்ல காமிப்பான். இல்லைன்னா பாதி தண்ணியை விட்டு தடியால் அடித்து, இல்லைன்னா அடுப்பில் ஏற்றின உடனே இறக்கி கொண்டு வைத்து கழுத்து அறுப்பான். காளி கவுண்டர் என்ன பண்ணார் தெரியுமா? விதரணன்னா எல்லாருக்கும் வந்துருமா? அந்த மனுஷன் வெந்நீர் டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு தனி கமிட்டி போட்டு விட்டான். துளி பச்சை ஜலம் கலக்கப்படாது. கடுமையான ஆர்டர். நெருப்பாக கொதிச்சு பிறகு தானாக ஆறி சுக்கும் ஜீரகமும் ஒத்துண்டு தொண்டையில் பதமாக விழுந்தபோது அடாடா
எனக்கு அப்படியே மேளம் கட்டி நான் போல ஆயிடுச்சு. என் வயிற்று வலி கூட பறந்து போயிடுத்து போல இருக்கு. வெந்நீர் இப்படின்னா சாப்பாடு எப்படியோ? ஆமாம், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. கல்யாணம்னா 4 கறி பாயசம் பட்சணம் எல்லாம் எல்லா தரித்திர பயிலும் போடுறான்யா. நான் சத்தியோட கவனிக்கிற அழகன்னா சொல்கிறேன். வெந்நீர் கொடுக்கறதுங்கிறது ஒரு தனி கலை. அது கோடியில் ஒருத்தனுக்கு தான் தெரியும். நல்ல வக்கீல் சார் நீங்கள், வயத்த வலி வக்கீல் என்று தெருக்கோடியில் கட்சிக்காரர்கள் சொல்லிவிட்டு சிரித்தார்கள். நான் விழித்து கொண்டு விட்டேன். வண்டி நின்றிருந்தது. என்ன ஸ்டேஷன் சார்? ஜோலாரப்பேட்டை. அதுக்குள்ளாரவா? கிழவர் கொய்யாப்பழம் வாங்கி கொண்டிருந்தார். சாருக்கு நல்ல தூக்கம். சார், ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்களேன். இதை பார்த்தீங்களா, ஜோலார்பேட்டை கொய்யாப்பழம் ரத்தம் மாதிரி இருக்கும் என்று விண்டு காண்பித்தார். வாசனை என் வயிற்றை புரட்டியது. இருந்தாலும் உங்கள் தஞ்சாவூர் பழம் ஆகாது, அது தனி ருச்சி. எங்கள் தஞ்சாவூர் என்ன, கொய்யா பழம்னால வைத்த புரட்டவனுக்கு மகா பித்தம் இல்லை, சனி, லிவரை அப்செட் பண்ணி விட்டுடும். தினமும்மா சாப்பிட போகிறோம்? எப்போன்னு இப்படி போகிறப்போ தானே. ஆனால் நல்ல குளுமைங்க, அது வெக்க சூடுங்களுக்கெல்லாம் கோடாரி மாதிரி. என்னமோ மகா அதிக பிரசங்கி. இந்த கொய்யா நார்த்தங்காயெல்லாம், நார்த்தங்காயாவது சேர்த்துக்கலாம். கொய்யா பழம் சாப்பிட்டு 5 நிமிஷத்துக்கெல்லாம் பாருங்க, வாய் கையெல்லாம் நாரிக்கிட்டே இருக்கும். அது வாஸ்தவம்தான். சுகம் 3 வகைங்க. முன்னால் கஷ்டம், பின்னால் சுகம். முன்னாடி சுகம், பின்னாடியும் சுகம். முன்னால் சுகம், பின்னாடி கஷ்டம். இதில் 3வது ரகம்தான் சொல்கிறீங்க, வாஸ்தவம். இருந்தாலும் தினமுமா இது அகப்பட போகிறது? கெம்பையா கொடவாய் வழியை தூங்கி கொண்டிருந்தார். வண்டி கிளம்ப இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, வரீங்களா? கொஞ்சம் டீ சாப்பிட்டு வருவோம் என்று இழித்தார் கிழவர். ஐயோ, தூக்கம் கலைஞ்சி போயிடும், வாண்டாங்க. ரயிலில் தூக்கமே வராதுன்னீங்களே என்று என் ஜம்பத்தை பொசுக்கி விட்டு கீழே இறங்கி விட்டார் அவர். மாயவரத்துக்கு போகிற சாஸ்திரிகள் சொன்னார், சார் நீங்கள் தூங்கி போயிட்டேன், நானும் பார்க்குறேன். பெங்களூரில் வாயை திறந்த ஆசாமி இன்னும் மூடலை. குப்பம் ஸ்டேஷனில் 9 பெரிய பேரிக்கா வாங்கி ஜோலார்பேட்டை வரைக்கும் ஓட்டினார். இப்போ 4 கொய்யாப்பழம் ஆச்சா. இப்போ பிஸ்கட் டீயும் அதோ பாருங்க. கிழவர் சிற்றுண்டியை முடித்து விட்டு ஜன்னலண்டை வந்து ஒரு பீடாவை அரைத்து கொண்டே தூங்குகின்ற கொம்பையை பார்த்து அலட்சியமாக சிரித்தார். தாழ்ந்த குரலில் சொன்னார், பாருங்க சார், அநாத பிறந்த மாதிரி தூங்குறத. 3 பிஸ்னஸ்க்கு முதலாளி, பட்டுக்கடை, பூதுபத்தி கடை, புகையிலை கடை, காசில் கிண்டன். பார்த்தீங்களா தூங்குறத? அழுவுறா போல இருக்கும். ஐயோ, இன்னைக்கு சாப்பிட்டுட்டோமே, செலவஞ்சி போச்சு ஏன்னா அழுவுறான். விலை முறையில் வெண்ணெய் எடுப்பான். சாப்பாடு என்னன்றீங்க? வத்த குழம்பா? ரைட்டு, அதே தான். அதோட பசலக்கீரையால் கூட்டு, ராத்திரி புதினாக்கீரையால் துவையல், மத்தியானம் சாப்பாட்டில் ஏறின பித்தம் தணிக்க. புள்ள குட்டி கிடையாது, ஒரு விருந்து வராது. தினமும் 200 ரூபாயாவது நெட்டாக பேங்க்கில் போடாமல் தூங்க மாட்டான். ஒரு தடவை அவன் வீட்டில் சாப்பிட முடிய ஆயிடுச்சு எனக்கு. அவன் சம்சாரம் நல்ல ஜோடி. சிப்பலில் சாத்தத்தை வச்சுட்டு நிற்கிறா. சோறு விளட்டுமா வேண்டாமான்னு என்ன பாட்சா காட்டுது. குறும்பை வாங்கிலேயே ஒரு முட்டை நெய். அதுவும் என்ன குதிரை கொட்டில் நாத்தம் அடிக்குது. எங்கிருந்து தான் இந்த நெய்யை பிடிச்சிக்கிட்டு வந்தானோ பாவி பய. இதை பாருங்க, செலவழிக்க மனசு வரணும்னா அதுக்கும் ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும் இல்லைங்களா? என்ன நான் சொல்கிறது, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சந்தேகமே இல்லாமல். அது என்னமோ காசு அவங்களுக்கு தான் சேருது என்று பெருமூச்சு விட்டார் கிழவர். விற்கிறவர்கள் ஓய்ந்து விட்டார்கள். ஸ்டேஷன் தூங்கி வெடிய ஆரம்பித்தது. நானும் தூங்கி விழுந்தேன். விழித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன். என்ன சார் பார்க்கிறேன், ஈரோடு வந்தாச்சு, பொழுது வெடிய போகிறது என்று மாயவரத்து சாஸ்திரிகள் சத்தம் போட்டார். ஈரோடா? அதுக்குள்ளாரவா? ஏன் அதுக்குள்ள? எல்லாம் சரியாக தான் வந்திருக்கு. கிழவர் எங்கன்னு பார்க்குறீங்களா? கவலைப்படாதீங்க, RR ரூமுக்கு போயிருக்கார்.
வந்துடுவார். ஜோலார்பேட்டையில் 2 கொய்யா பழம் தான் பாக்கி, ஸ்டாக் பண்ணிக்காமல் போயிட்டார். தவிச்சு போயிட்டார் மனுஷன். சங்கரி துருக்கில் வகையாக ஒன்றும் காணும். சிவனேன்னு ஒரு சோடா வாங்கி குடித்தார். சும்மா இருக்காரேன்னு வெட்டிலப்பட்டி நீட்டினேன். குட்டகள்ளி வெத்தலை நன்னா இருக்குமேன்னு வச்சுருந்தேன். சார், அரை கவுளியை அரைச்சி தீர்த்து விட்டாரையா மனுஷன். சேலத்தில் இறங்கி 1 டஜன் வாழைப்பழம் வாங்கி வந்தார். எனக்கு 2 கிடைச்சிது. தீர்த்து கட்டினார். இதான் கதை. ஈரோடு வந்தாச்சு, நீங்களும் மூச்சுண்டாச்சு, இனிமே நீங்களே பார்த்துக்கலாம். கிழவர் முசிம்பி வாங்கி கொண்டிருந்தார். என்ன சார், காபி சாப்பிடலையா என்று கேட்டேன். சாப்பிட்டாச்சு. பூரி கிழங்கு வடையும் தான் போட்டிருக்கான். உப்மா சுமார் தான். கிழவர் முகம் சுண்டி கிடந்தது. அவர் முசிம்பியை முடிப்பதற்குள் கரூர் வந்து விட்டது. இறங்கினார். எனக்கு ஒரு கை ஒடிந்து விட்டால் போல் இருந்தது. ஜன்ன பக்கம் வந்தார். அப்போ வரட்டுங்களா? கும்பகோணத்தில் சந்திக்கிறேன். அவசியம் வாங்க. அப்போ இந்த மருந்தை சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க? சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு பாட்டில் பரிசை பண்ணுறது. ஒரு பாட்டில் என்ன, 2 3 குணம் தெரிய வரைக்கும் விட போகிறதில்ல. சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்போ வரேங்க, உங்களை தானே வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே கிளம்பினார். அடேடே, பட்டாங்கவஸ்திரம் போட்டு கொடுக்க சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், மறந்து போட்டேன் என்று 2 நிமிஷம் கழித்து ஞாபகம் வந்து சொன்னேன். நீங்கள் ஞாபகம் வந்தாலும் அவரை கேட்டிருக்க முடியாது என்று சாஸ்திரியார் சொன்னார். ஏங்க? அவருக்கு வாயில் வார்த்தைக்கு எங்கெங்க இடம் இருக்கு? பிளாட்ஃபாரத்தில் தங்க எழுத்து மின்னிய காக்கி சட்டைக்காரருக்கு பின்னால் ஒரு கிழவி தேம்பி அழுது கொண்டே வந்தாள். படி 2 ரூபா கொடுத்து வாங்கியாதுங்க. மகராசரை வயிற்றில் அடிக்காதீங்க சாமி. சிச்சி, பேசாம வா. பட்டினி போடாதீங்க சாமி, காலில் விழுவுறேன். நீ மாத்திரம் பக்காபடி சாப்பிடணும், நாங்கள் 5 ounce சாப்பிடணுமா? மரியாதையா வா, சும்மா சத்தம் போடாத. அவர்களோடு கையால் ஆகாத வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் போய் கொண்டிருந்தது. இந்த அன்ன விசாரம் என்னைக்கு ஒழிய போகிறதோ பகவானே. பணத்தை கொட்டி அரிசி வாங்கிவிட்டு அதை பறி கொடுக்கிற வேற அதுக்கு அழணுமா என்று பாட்டி வேதனையை கொட்டினாள். வாயே திறக்காது மலையாளி சொன்னார். இறங்கி போச்சே இந்த செட்டியார் அறத்தூக்கு அவரை நோக்கலியோ. அன்ன விசாரத்துக்கு என்ன பஞ்சம்? ஜென்மா 1000 கிடைக்கும். அன்னம் அந்த சுலமாக கிடைக்குமா? நல்ல ஞானம் படைச்ச கிழவராக்கும் என்று தங்கப்பல்லை காட்டி சிரித்தார். எனக்கு மருந்து ஞாபகம் வந்தது. சிவாஜி அப்படின்ற மேகசினில் 18ஆம் ஆண்டு மலர் இந்த சிவாஜி. இது அக்டோபர் 1952 பிரசுரமானதா இதை போட்டிருக்கா. அன்ன விசாரம் என்ன ஒரு கதை. இதில் ஆக்சுவலாக எப்பாவது நீங்கள் முடிஞ்சால் அது மாதிரி ஒரு கதையை படித்து பாருங்க. அந்த கதையை இவர் கதையில் அந்த வார்த்தைகள், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்யம், சொல்கிற விதம், அது கொஞ்சம் சிரிக்காமல் படிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. சில இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டேன் நான். அந்த கட்டம் அது. பட் அதை மீறி என்ன ஒரு விளக்கம், என்ன ஒரு விஷயம். அம்மா, பிரமாதமான கதை. அந்த அப்சர்வேஷன் பவர் அதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறது, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் ரொம்ப நல்ல கதை. இதையும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவருக்கு ரொம்ப பேர் வாக்கி கொடுத்த கதை. அந்த இதில் வித்தரைய அவன் என்னெல்லாமோ கேட்டுருவான். பட்டு என்ன விளையாடுதோட அது ஏதோ வந்து சொல்லிட்டு திருப்பி அந்த சாப்பாட்டுக்கே வந்து நிற்பார். சொல்கிற எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசித்து சிரித்து படிக்க கஷ்டப்பட்டு படித்த கதைகள்னு வச்சுக்கலாம். வழக்கம் போல் நீங்களும் அதை நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.